ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சப்பாத்தி ஃபுல்கா சாப்பாடுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பயிரை 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 3-4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழம்பு செய்யறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சதும் வேக வச்ச பாசி பயிறு குழம்புக்கு தேவையான தண்ணி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவுனீங்கன்னா பாசி பயிறு குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க.